ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தையினால் அவர் தேற்றி நம்மை ஒவ்வொரு முறையும் வசனத்தினால் நம்மை உறுதிப்படுத்தி வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த விதத்திலே ஆண்டவர் இந்த நாளிலே பேசும்படியாக 2 சாமுவேல் 22 அதிகாரம் 36 வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தமாக தந்திருக்கிற இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உம்முடைய காருண்யம் என்னை என்ன ஆக்கும்? பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். காருண்யம் என்பது வேதத்திலே இரக்கமும் உதவியும் என்பதை முக்கியத்துவப்படுத்துகிறது. இரக்கமா இருப்பதையும் உதவி செய்வதையும். ஆனால் காருண்யம் என்ற வார்த்தைக்கு தமிழாக்கத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அதிலே குறைந்தது ஒரு 9 விதமான அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கிற எல்லா இரக்கம், அன்பு, நட்பு, இப்படி என்னெல்லாம் சொல்வீங்களோ எல்லாம் சேர்ந்ததுக்கு சொல்லப்படுற ஒரு வார்த்தை தான் என்னதான்? காருண்யம். அல்லேலூயா. அப்ப தாவீது தன்னுடைய அனுபவத்தில் இதே இந்த 2 சாமுவேல் 22 அதிகாரம் 36 வசனத்தை 18 சங்கீதத்திலையும் நீங்க வாசிக்கலாம். இதுல என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அப்படியே 18 சங்கீதத்திலையும் இருக்கும். இந்த தாவீது தன்னுடைய அனுபவத்தில் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்ல வருகிறார் என்றால், உம்முடைய இரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தீர். கேடகம்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு. என்னை நான் காத்துக்கொள்ள எனக்கு ஒரு பாதுகாப்பு கருவி. என்னதுங்க கேடகம்னா? என்னது? பாதுகாக்கும் கருவி. ஒருவன் திடீரென்று அம்பு எய்தால் நம்ம கையில கேடகம் இருந்தால் அதை வைத்து என்ன செய்யலாம்? தடுக்கலாம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்ன செய்யலாம்? தடுக்கலாம். அப்ப எனக்கு எதிராய் வருகிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை நான் தடுக்காமல் இருந்தால் அது என்ன செய்யும்? தாக்கும். அப்ப நான் என்ன செய்கிறவனாய் மாற வேண்டும் என்றால், எனக்கு எதிராய் வருகிறவைகளை தடுக்கிறவனாய் மாற வேண்டும். ஆகையினால தான் ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்போ பிசாசு உங்கள்கிட்ட வர்றதா இருந்தாலும் அவன் கூடயே போயிடாதீங்க. அவனுக்கு என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து உங்க எல்லையில வேலை செய்யறதுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. அப்ப இது ரெண்டையும் செய்ய விடாம, பிசாசுக்கு இடமும் கொடுக்கக்கூடாது, அவனை வேலையும் செய்ய விடாம இருக்கணும்னா என்ன செய்வது என்றால், அதற்குத்தான் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு. யாருடைய இரட்சிப்பின் கேடகமா? அந்த கேடகம் யாருடையது என்றால் அது தேவனுடையது. அதை அவர் யார்கிட்ட இப்ப தந்திருக்கிறார்? நம்ம கிட்ட தந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்துல இரட்சிப்பின் கேடகம் உண்டு. எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த இரட்சிப்பின் கேடகத்தை நீங்கள் சரியாய் பயன்படுத்தினால் பிசாசின் தந்திரம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சத்துரு உங்களை சேதப்படுத்த முடியாது. ஈவன் வியாதி கூட உங்களை ரொம்ப மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை நம்மை முழுவதுமாய் பூரணமாய் ஆசீர்வதிக்கும். அப்ப இந்த தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், உம்முடைய இரட்சிப்பின் கேடகம். அப்ப ஆண்டவர் யாருன்னு பாருங்க. ஆண்டவர் இப்படி வந்து எப்போ பார்த்தாலும் இப்படியே உங்களை இப்படியே பார்த்துக்கிட்டே இப்படியே பிடிச்சிக்கிட்டே அப்படி போறவர் இல்லை. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அவர் எப்போ பார்த்தாலும் இது என் பிள்ளைன்னு இப்படியே பாதுகாத்து, இப்படியே எப்போ பார்த்தாலும் கையை இப்படியே வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் வரல. அவர் என்ன சொல்றாரு? நான் சில மெத்தட் சொல்லித்தரேன், நான் சில வழிமுறைகளை சொல்றேன், அது மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு என்னவா இருக்கும்? பாதுகாப்பா இருக்கும். அப்ப ஆண்டவர் பாருங்க, எல்லா நேரமும் எல்லார் பக்கத்துலையும் வந்து நின்றுக்கிட்டு நான் ஒன்றும் கவலைப்படாது, உன்னையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யார் பக்கத்துலையும்லாம் வரல. ஐயோ, என் பக்கத்தில் இப்போ ஆண்டவர் இல்லையா? அது ஆண்டவர் பாதுகாப்புக்காக தூதனை தான் அனுப்பியிருக்காரே ஒழிய அவர் யாருக்கிட்டையும் வரல. அப்ப அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் எப்படியெல்லாம் நான் பாதுகாப்பா இருக்கணும்னு எனக்கு என்ன செஞ்சு தராரு? சொல்லி தராரு. அவர் எப்படியெல்லாம் நான் நடந்துக்கணும்னு சொல்லி தராரு. அதை எதையுமே செய்யாம, கர்த்தாவே என்னை காக்க மாட்டீரா? அவர் சொல்றார், நான் சொல்றதை கேளு. நான் சொல்றதை எதையுமே கேட்காம நீ இருந்தனா எப்படி நீ இது பண்ணுவ? சில நேரம் சில இன்ஃபர்மேஷன் ஆண்டவர் தரும்போது அதை ஒழுங்கா என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். மகா அலெக்சாண்டர், கிரேட் அலெக்சாண்டர்னு சொல்லுவாங்களா, அவரை ஒரு முறை கடைசியா ஒரு இடத்துல ஒருத்தன் பிடிச்சிட்டான். அவர் நிறைய பேர் அடிச்சு தூக்கி இருக்கிறாரு. அவரை ஒருத்தன் பிடிச்சிட்டான். பிடிச்சு கொண்டு போய் ஒரு தீவுல கொண்டே போட்டான்.
ஒரு தீவில் கொண்டே போட்டு அங்கே அடக்கி வச்சுட்டான். இப்போ அந்த அலெக்சாண்டருக்கு செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், சதுரங்க விளையாட்டு அது விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்போ அவரை சார்ந்த ஒரு நண்பன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு சுருள் கொடுத்து, ஐயா இந்த சுருளை நீங்கள் யார்கிட்ட கொடுத்துருங்க, அலெக்சாண்டர்கிட்ட கொடுத்துருங்க, ஏன்னா அவருக்கு செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அங்கே தீவில் அவர் மனசு நொந்துடக்கூடாது, ஒருவேளை இதை விளையாண்டாருன்னா அவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்கான். அந்த கொடுத்து விட்டதை அவர் வாங்கி கையில் கொடுத்தவுடனே, நானே மாட்டிக்கிட்டேன், நானே என் நிலைமையில் எப்படி இருக்கேன், இதில் வேற என்ன செய்கிறதா, செஸ் விளையாடுறதா அப்படின்னு சொல்லி தூக்கி ஓரமாக போட்டார். தூக்கி ஓரமாக போட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நாளில் செத்து போயிட்டார். அப்போ சரி, அந்த செஸ்ல என்னதான் இருக்குன்னு சொல்லி அவரை சார்ந்தவர்கள் திறந்து பார்த்தாங்களாம். அவர் கூட நிறைய பேர் சேர்த்து அடைச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தன் திறந்து பார்த்தானா. திறந்து பார்த்தா அந்த தீவுல இருந்து எப்படி வெளியேறதுன்னு சகல ரூட்டும் அங்க இருக்கும். எத்தனை பேர் நான் சொல்றது புரிஞ்சுது? அதை திறந்து பார்த்தா அதுல என்ன இருக்கு, அந்த தீவுக்குள்ள இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற எல்லா ரூட்டும் அங்க இருந்துச்சான். இப்போ அலெக்சாண்டர் ஏன் தப்பிக்கல? ஏன்னா என்ன சொல்லுதோம், எதுக்கு சொல்கிறோம், எதுக்கு கொடுத்துருக்குறோம், இதை ஏன் இப்படி சொல்கிறோம்னு என்ன செய்யலை, சட்டை பண்ணவே இல்லை. ஆனால் என்ன இப்படி போட்டு நம்மளை அமுக்கிட்டாங்களே, இப்படி நம்மளை மடக்கிட்டாங்களே. சில நேரம் மடக்கத்தான் செய்யும், சில நேரம் மாட்டத்தான் செய்யும், சில நேரம் பிரச்சனை வரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் தாங்குகிற பலத்தையும் தப்பி செல்லுகிற வழியையும் யார் செய்வா? கர்த்தர் செய்வார். நீங்கள் எப்படி நினைக்கீங்க தெரியுமா? கையை பிடிச்சி இப்படி தூக்கி வெளியே விடுவார்னு நினைக்கிறீங்க. அவர் சிம்பிளா என்ன செய்வார்னா, உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவனை அனுப்பி ஒரு செய்தி சொல்லுவார். உங்களுக்கு பிடிக்காத அந்த ஆளை கண்டாலே எரிச்சலாக இருக்கும், அவரை விட்டு தான் என்ன அனுப்புவார், நிறைய தப்பிக்கிற செய்தியை அனுப்புவார். என்ன ஆண்டவரே, நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், இந்த நேரத்தில் போய் நீர் யாரை அனுப்பிட்டீரு, இந்த நேரத்தில் யாரை அனுப்பிட்டீரு, எனக்கு பிடிக்காத ஒருத்தன் வந்து என் நிலைமை இப்படி இருக்கிறத பார்க்க வச்சிட்டீர. ஆண்டவர் சொல்வார், உன்னை தப்பிக்கிறதுக்கு அனுப்புனதே யார? ஏன்னா உன் குணமும் மாறணும், நீ தப்பிக்கவும் செய்யணும். என்ன குணம் மாறணும்? இந்த எரிச்சல் குணம் உனக்கு மாறணும், பிடிக்கலன்னு சொன்னது மாறணும், நீ வேண்டான்னு சொன்னது மாறணும், நீ மாற்றத்தோட வெளியே வரணும். அதுக்கு தான் யாரை அனுப்பியிருக்கேன், நீ யாரை எதிரியா நினைச்சியோ அவரை அனுப்பியிருக்கேன் உங்ககிட்ட. அவர்கிட்ட தான் செய்தி இருக்கு. எதற்கான செய்தி? நான் தப்பிப்பதற்கான செய்தி. எத்தனை பேர் நான் சொல்றதை புரியுறீங்க? அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு சத்ருவா இருந்தாலும் அவனையும் என்ன செய், சத்தமா சொல்லுங்க, சத்ருவை சிநேகி. ஏன்னா அந்த சத்ரு மூலமா கூட உங்களுக்கு என்ன இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. இந்த தாவீது தன்னுடைய அனுபவத்தில் தனக்கு எல்லா சூழ்நிலையும் இருக்கிறது, ஆனாலும் அவர் சொல்லுகிறார், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஆண்டவர் செட் பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அதை நான் பயன்படுத்துகிறேனா? போர் வீரனாய் போகிறவனுக்கு கூட கையிலே வாள் கொடுக்கப்பட்டிருக்கும், கேடகம் கொடுக்கப்பட்டிருக்கும், வில் கொடுக்கப்பட்டிருக்கும், அம்பு கொடுக்கப்பட்டிருக்கும், எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா எதுவும் தானா என்ன செய்யாது, சொல்லுங்க, வேலை செய்யாது. இவன் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது வாள் எடுக்க வேண்டும், எப்பொழுது கேடகத்தை எடுக்க வேண்டும், எப்பொழுது அம்பு எடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டால் போதும். இப்பொழுது சபை உங்களுக்கு அதை கற்றுத்தரத்தான் விரும்புகிறதே ஒழிய, நான் வந்து உங்க பக்கத்துல நின்று கேடகத்தை, ஐயோ இந்த விசுவாசிக்கு ரொம்ப சிரமம், இந்த கேடகத்தை நான் இந்த விசுவாசிக்காக பிடிச்சிக்கிட்டே நிற்கேன்னு சொல்லி, அது என் வேலை இல்லை. என் வேலை என்னன்னா, எப்படி கேடகத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி தர்றதான் என் வேலை, ட்ரைனிங் கொடுக்கறதான் என் வேலை. உங்களை எல்லாம் அப்படியே ட்ரெயின் பண்ணி வாள் எப்போ எடுக்கணும், எப்போ கேடகம் எடுக்கணும், எப்போ அம்பு எடுக்கணும், எப்போ ஓடணும், எப்போ உட்காரணும், இதை கற்றுக்கொண்டால் கர்த்தருடைய காருண்யம் உங்களை சுற்றி இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அப்பொழுது நீங்கள் பெரியவனாவீர்கள், அப்பொழுது நீங்கள் பெரிய ஆளா ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி தாவீது தன் அனுபவத்தில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய காருண்யத்தை நான் என்ன செய்கிறேன், அந்த கேடகம் சரியா பயன்படுத்தப்படுதா? 115ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர் கேடகமுமாய் இருக்கிறார். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். 11ஆம் வசனம் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும். ஏன் ஆண்டவர்
கேடகமா இருக்கிறார்னு தாவீது சொல்லுகிறார் என்றால், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை கொலை செய்யப்படுவதற்கு ஏதுவான நிலைமைகள் கூட வந்தது. ஒரு கட்டத்தில் அவனுக்கு எதிராக எழும்பி இருக்கிற சவுல், அந்த சவுல் தனக்கு எதிராக எப்பொழுது ஈட்டி எறிந்தாலும் அந்த ஈட்டி இவன் மேல என்ன செய்யாது, படாது. அப்ப ஈட்டி எரியறவனை மாத்துறாரா, நமக்கு கற்றுத்தராரா விலகி போக? சொல்லுங்க பார்ப்போம். ஈட்டி எரியறவனை ஒண்ணுமே செய்யல, ஈட்டி எரியறவன் அங்கிருந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். ஆனா நமக்கு என்ன சொல்லி தராரு, அந்த ஈட்டி எரிதலில் எரிகிறவனுடைய ஆயுதம் என்னைய தாக்காதபடி நான் எப்படி தப்பிக்கணுங்கிறத எனக்கு என்ன செஞ்சு தராரு, சொல்லி தராரு. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் போய் மாத்தி எல்லாத்தையும் நான் கட்டி போட்டுருவேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. எவன் இருந்தா நமக்கு என்ன, யார் என்ன செய்தா நமக்கு என்ன? நான் கர்த்தருக்குள் எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும், எதை விட்டு விலக வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இந்த வேத வசனங்களின் மூலம் நான் கற்றுக்கொண்டால் போதும். அது எனக்கு என்னை அவருடைய காருண்யத்தின் மூலம் என்னை பெரியவனாம். அல்லேலூயா. அப்ப இந்த ரட்சிப்பின் கேடகம் எனக்கு கொடுக்கிறார். 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்துல பாருங்க, அதே அந்த பகுதியை தான் திரும்ப சொல்லி இருக்கிறது. வாசிங்கள் ஒருவர், சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உமது வலது கரம் என்ன செய்யுது, தாங்கு. இதை என்ன செய்யணும்னா ஃபீல் பண்ணணும். இது மெயினா ஃபீல் தான். நான் அதை அனுபவிக்கிறேனா, உணர்கிறேனா? அப்ப இந்த ரட்சிப்பின் கேடகம் வரும்போது அந்த ரட்சிப்பின் கேடகத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, அந்த கேடகம் நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா அங்க என்ன இருக்கு என்பதை வரிசையாக ஒரு 6-7 நான் சொல்றேன் பாருங்க. ரட்சிப்பின் கேடகம் என்கிட்ட வந்துருச்சு, அதுதான் மெயின். அந்த மெயினாக அதை வச்சு தான் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், நான் சரியாய் அதை தடுக்கிறேன். ரட்சிப்பின் கேடகம் எனக்குள்ள வந்துருச்சு. அந்த கேடகத்துக்கு பல உதாரணங்கள் வேதம் சொல்லுகிறது. அந்த கேடகத்தை ரட்சிப்பின் கேடகம் போலவே வேதம் சொல்லுகிறது விசுவாச கேடகம் என்னும் ஒன்று சொல்லி இருக்குது. நான் அதை கூட சொல்லிட்டு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். பக்கத்துல பாஸ்டர் வந்து பிடிச்சுக்கிட்டு இருப்பாரு, கர்த்தராகிய நானே வந்து பிடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படியா போட்டிருக்கு? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். எத்தனை பேர் நிக்க ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் பிடிக்க ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்காகவே விசுவாசம் என்னும் அந்த கேடகம், விசுவாசம் என்னும் கேடகத்தை உங்கள்கிட்ட தந்திருக்கிறார். நீங்க இந்த சர்வாயுத வர்க்கத்துல கவனிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஒண்ணுதான் பாதுகாப்பு, நம்மளை பாதுகாக்கிறதுக்குன்னு உள்ளது. மற்றதெல்லாம் நீங்க மொத்தம் அதுல 6 ஆயுதம் இருக்குது. அந்த 6 ஆயுதத்துல முக்கியமான ஆயுதம் என்னன்னா விசுவாசம் என்னும் கேடகம். அந்த கேடகம் உங்கள்ட்ட கரெக்டா வேலை செய்தா, அப்ப எனக்குள்ளே ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் கேடகத்தையும் விசுவாசத்தின் கேடகத்தையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த 2 கேடகத்தை குறித்து வேதம் பெரியதாய் சொல்லுகிறது. அப்ப ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தார். அந்த ரட்சிப்பின் கேடகத்துக்கு அடுத்து நான் பயன்படுத்த வேண்டிய கேடகம் என்னது? விசுவாச கேடகம். அப்ப இந்த ரட்சிப்பின் கேடகத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு சில இடங்களை நான் புரிய வைக்க விரும்புகிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் ரட்சிப்பின் அந்த கேடகம் உங்கள்கிட்ட வந்த உடனேயே உங்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பின் முத்திரை போடப்பட்டது. என்ன போடப்பட்டதுங்க? ரட்சிப்பின் முத்திரை. அப்ப நாம சொல்றோம், என்ன ஆண்டவர் பெரிய ஆளா ஆக்கணும். சிம்பிள் வே, அவர் சொல்ற மாதிரி செயல்பட்டா போதும், ஆண்டவர் நம்மை பெரிய ஆளா ஆக்குவார். ஹல்லேலூயா. எப்படி ஆக்குகிறார்? அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அந்த காருண்யம் எப்பொழுது எனக்கு உண்டாகிறது? ரட்சிப்பின் கேடகத்திலே நான் சரியாய் இருக்கும் போது. அப்ப இந்த ரட்சிப்பின் கேடகம் எனக்கு, இந்த ரட்சிப்பின் கேடகத்துக்குள்ளே முதல்ல அங்க என்ன இருக்குன்னா ஒரு முத்திரை. அந்த முத்திரை யாரால் உண்டாகுது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால். எப்பொழுது அது எனக்கு உண்டாயிற்று? அந்த சத்திய வசனத்தை. எது சம்பந்தமான சத்திய வசனத்தை? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நான் என்ன ஆனேன்? சத்தமா சொல்லுங்க.
எல்லாரும் நீங்க எல்லாரும் இப்ப என்ன ஆயிருக்கீங்க? விசுவாசிகள் ஆன பொழுது உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் கேடகத்தின் நிமித்தமாக கர்த்தர் ஒரு முத்திரையை போட்டார். அந்த முத்திரை யாரால் போடப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியால். இப்ப நீங்க எல்லாம் முத்திரிக்கப்பட்டவர்கள். ஒரு சீல் பண்ணியிருக்கிறார். எதனால? பரிசுத்த ஆவியினால். ஹல்லேலூயா. என்ன முத்திரை கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியினால் முத்திரை கொடுக்கிறார். தாவீது தன் அனுபவத்தில் இரண்டாவதாக 140 சங்கீதம் 7 பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை, சத்தமா சொல்லுங்க, மூடினீர். இப்ப நமக்கு சண்டை இல்லை, தாவீது காலத்தில் இருந்தது மாதிரி இப்ப இல்லை. ஆனா அவர் தன் அனுபவத்தில் சொல்லுகிறார், கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே. அப்ப அந்த கேடகத்துக்குள்ள, அந்த ரட்சிப்பின் கேடகத்துக்குள்ள அங்க என்ன இருக்கிறது? இரண்டாவதாக, முதல்ல முத்திரை இருக்கிறது, இரண்டாவதாக பலன் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன இருக்குதுங்க? பலன் இருக்கிறது. மூன்றாவதாக ஏசாயா 12:3 பாருங்கள். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இந்த ரட்சிப்பிலே உள்ள ஒரு ஊற்று இருக்கிறது. அந்த கேடகம் கரெக்டா பயன்படுத்தினீங்கன்னா உள்ள என்ன இருக்கு? ஊற்று இருக்கிறது. ஊற்று என்றால் ஒரு நாளும் உங்களுக்கு தாகம் எடுக்காத அளவிற்கு அங்கே எப்பொழுதும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து கொண்டே இருக்கத்தக்க ஒரு ரட்சிப்பின் ஊற்று அங்கே காணப்படுகிறது. நான்காவதாக சங்கீதம் 118:15 பாருங்க. நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. நான்காவதாக அந்த கேடகத்துக்குள்ள, ரட்சிப்பின் கேடகத்துக்குள்ள என்ன இருக்குங்க? கம்பீர சத்தம். அந்த கம்பீர சத்தம் என்ன செய்கிறது? அந்த சத்தம் இருக்கிற இடத்துல கர்த்தரின் வலதுகரம் என்ன செய்யுமா? பராக்கிரமம் செய். ஆண்டவர் பாருங்க, எனக்கு வேண்டியதை அவர் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைக்கிறார். இப்ப நான் என்ன செய்யணும்? ஒன்னு ஒன்னா பயன்படுத்தணும். ஐந்தாவதாக பாருங்க, 69 சங்கீதம் 13 பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு என்ன செய்யும்? செவி கொடுத்தருளும். அந்த கேடகத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா சத்தியம் இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் ரொம்ப முக்கியம். ஏதோ கேட்டோம், அப்படியே கேட்க நல்லா மகிழ்ச்சியா இருக்கு, அப்படியே போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த சத்தியம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆறாவதாக 20 சங்கீதம் 6 பாருங்க. 20 சங்கீதம் 6 வாசிக்காதவங்க வாசிங்க. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பின் வல்லமை. தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வல்லமை, ரட்சிப்பின் வல்லமை அந்த கேடகத்துக்கு உள்ளே அங்கே இருக்கிறது. ஏழாவதாக ஏசாயா 45:8 பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பின் கனியை தந்து, ரட்சிப்பின் கனியை தந்து. இந்த நாளிலே கர்த்தர் இந்த கேடகத்துக்குள்ள 7 விஷயத்தை வைத்திருக்கிறார். ஒன்று முத்திரை, இன்னொன்று பலன், மூன்றாவது ஊற்று, நான்காவது கம்பீர சத்தம், ஐந்தாவது சத்தியம், ஆறாவது வல்லமை, ஏழாவது கனி. என்ன கனி? ரட்சிப்பின் கனி. ஆகையினாலதான் வேதம் அடிக்கடி சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உண்டா, ரட்சிப்புக்கு ஏற்ற கனி உண்டா என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த கேடகத்தை எனக்கு தந்தபடினாலே, அந்த ரட்சிப்பின் கேடகம் எனக்குள் இருப்பதை நான் உணரும் போது அவருடைய காருண்யம் என்னை என்ன செஞ்சிடும்? பெரியவனாய் ஆக்கிடும். நேரடியா அந்த காருண்யத்தை மட்டும் பார்க்க கூடாது. அதுக்கு முன்னால என்ன சொல்லி இருக்கிறாரு? அப்ப அவர் சொல்லும் போது தெளிவாக சொல்லுகிறார், இந்த ரட்சிப்பின் ஹல்லேலூயா கேடகம் எனக்கு தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் கேடகத்தை எப்படி ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், எனக்கு எப்படி அதை கொண்டு வந்து ஏண்ட அவர் தர முடிகிறது? எனக்கும் அவருக்கும் என்ன அப்படின்னா, நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம சம்பந்தம் இல்லாத ஆளு, ஆனா ஆண்டவர் நம்மை தேடி வந்து அவருடைய ரட்சிப்பின் கேடகத்தை கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் ஆமேன்னு சொல்றீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஓகே, அல்லேலூயா. ஆமா, நல்ல உற்சாகமா சொல்ல தெரிஞ்சவங்களாவது சொல்லுங்க, கொஞ்சம் சேர்ந்து வந்து போட்டும். ஆமேன், அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்து இந்த காருண்யம் என்னும் காரியத்தினால், அவருடைய காருண்யத்தினால் என்ன ஆக்குறாரு?
பெரியவனாய் மாற்றுகிறார். இப்ப இந்த ரட்சிப்பின் கேடகத்தை எப்படி தந்தார், இந்த ரட்சிப்பு எனக்கு எப்படி வந்தது என்பதை நாம் வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார். அந்த ஓமையின் மூலமாக உங்களுக்கு அந்த உதாரணத்தை சொல்லி நாம் ஜெபித்து திருவிருந்துக்கு நேராய் கடந்து செல்வோம். என்ன உதாரணம் என்றால், லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு ஓமையாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ரட்சிப்பின் கேடகம் என்கிறது என்ன அப்படின்னா, இந்த காருண்யத்தின் வெளிப்பாடு என்ன என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை எல்லாம் உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி என்ன ஆக்கிட்டார்கள், குற்றுயிராக்கப்பட்டு விட்டார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு, இவெல்லாம் போயிட்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆசாரியன் என்றால் பழைய ஏற்பாட்டின் முறைமையிலே இருக்கிற ஆசாரியன் எப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவர். லேவியன் யார்? நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவர். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு தீர்வும் முடிவுமாய் வந்தவர். அல்லேலூயா. இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி இவன் என்ன சொல்றான், ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் அல்லது இந்த நாளில் இப்படி ஒரு நாள், இந்த நாள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, இப்படியே சொல்லி சட்டம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு சட்டம்லாம் ரொம்ப என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் மெத்தட் என்னதுன்னா சட்டம். புதிய ஏற்பாடின் மெத்தட் என்னது பழைய ஏற்பாடின் மெத்தட் வந்து நியாயப்பிரமாணம், சட்டம். சரியா? இப்போ புதிய ஏற்பாடின் மெத்தட், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு என்ன மெத்தடு சத்தமாக தான் சொல்லுங்களேன். எனக்கு கொஞ்சம் காது வர சரியில்லாமல் போச்சு போல. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. கிருபை. வேற யார் சொன்ன? அன்பு. ஓகே, அன்பு. இப்ப என்னதுங்க? அன்பு. அப்ப என்னது? சட்டம். பழைய ஏற்பாட்டின் காலம் முழுக்க என்னது? சட்டம். அந்த சட்டம் என்ன செய்கிறது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். உடனே ஒருத்தன் அடுத்த வீட்டு கழுதையை நீங்க அடிச்சு உடைச்சிட்டீங்கன்னா உடனே உங்க கழுதையும் அதே மாதிரி என்ன பண்ணிடணும்? கொன்னுறணும். உடனே பனிஷ்மெண்ட். ஆனா ரட்சிப்பு வந்த உடனே இப்ப என்ன வேலை செய்யல? சட்டம் வேலை செய்யல. உண்மையில யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய சட்டம் வேலை செஞ்சா நம்ம யாரும் இங்க நேரத்துக்கு என்ன செய்ய முடியாதுங்க, இருக்கவே முடியாது. அங்கதான் அவருடைய காருண்யம் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. அப்ப இப்ப முழுக்க என்னதுதான்? அன்பு. சபைக்கு வந்தா இங்க யாரும் சட்டம் பேசக்கூடாது. அது என்ன, இது என்ன, இது எப்படி, அது எப்படி, அவங்க எப்படி, இவங்க எப்படி சட்டம் பேசுனா இங்க கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யாது? வேலை செய்யாது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து, ஆமேன். அந்த அன்பு உலக அன்பா இருக்கக்கூடாது. உலக அன்பு தவறான உறவை கொடுத்துரும். ஆனா தேவ அன்பு கிறிஸ்துவுக்குள் ஐக்கியப்பட. அல்லேலூயா. அப்ப இங்க எல்லாரும் என்னதான் காட்டணும்? இப்போ அன்பு. கிறிஸ்துவின் அன்பு வந்தா லென்ஸ் எல்லாம் தூக்கக்கூடாது. லென்ஸை தூக்குனா என்ன செய்யுங்க? சின்ன விஷயத்த கூட சத்தமா சொல்லுங்க பெருசா காட்டும். சபைக்கு வர்ற எல்லாரும் ப்ரொஃபஷனல் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சவங்க சபைக்கு வர மாட்டாங்க. சபைக்கு வர்ற எல்லாரும் ஹோலி பீப்புள் கிடையாது. சபைக்கு வர்ற எல்லாரும் யாரு கிடையாது? பரிசுத்தமானவங்க கிடையாது. சபைக்கு வர்ற எல்லாரும் எல்லா ஒழுக்கமும் வேத ஒழுக்கமும் தெரிஞ்சவங்க கிடையாது. அப்ப சபைக்குள்ள வரும்போது எல்லாரும் எப்படிதான் இருப்பாங்க? சில நேரம் நமக்கே ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கும். இப்போ நான் பாஸ்டர், என்னுடைய அனுபவம் ஒன்று. சில நேரம் உங்களுடைய அனுபவம், நான் சில நேரம் என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு மனசில் தான் யோசிக்க முடியாது ஒழிய அதை வச்சு உங்களை வந்து ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு நான் கம்பேர் பண்ணிட்டு பேசக்கூடாது. இப்போ நான் என்ன செய்யணும்? அந்த அன்பினால அவங்கள ஏன் லெவலுக்கு என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, கொண்டு வரணும். அப்படி லோவா இருக்காங்கன்னு குறை பேசக்கூடாது, லோவா இருக்காங்கன்னு ஒதுக்க கூடாது. அப்போ எல்லாரையும் என் லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட தேவ அன்பு இல்லை. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஏன் இதை இப்படி சொல்றேன்னா, இயேசு அதைத்தான் செய்தார். எல்லா இடத்துக்கும் போகிறார். பாவியான ஒருத்தன் வீட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்காரு. அவன் சொல்றான், பக்கத்துல சட்டம் பேசினவெல்லாம் என்ன சொன்னான் தெரியுமா? சட்டம் பேசுறவெல்லாம் சொன்னான், இவர் என்ன யார் வீட்டுக்கு போறான்? பாவியான வீட்டுக்கு இவர் போய் உட்கார்ந்துருக்காரு. பாவியான வீட்டுக்கு இவர் எப்படி போகலாம்? லூக்கா 15:1 நீங்க வாசிக்கலாம். ஆவியானவர்கள் வீட்டுக்கு இவர் எப்படி போவாரு? அவர் அன்பு கூறுறதுக்கு போயிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க வந்து எல்லாரும் முறுமித்து, என்ன 2ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பரிசேயர் வேதபாரகர் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு
அவர்களோடு சாப்பிடுகிறாரே. குறைய பத்தியெல்லாம் இதான் பழைய ஆட்கள்லாம் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட பொழுது, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன வந்துடும் நமக்குள்ள? தேவ அன்பு. ஹல்லேலூயா. இப்ப இந்த ரட்சிப்பின் கேடகத்துக்குள்ள அந்த அன்பின் மிகுதி இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு போக கூடாதுன்னா, இவர் ஏன் அங்க உட்காந்து சாப்பிடுறாரு, இவர் என்ன இன்னும் ரட்சிக்கப்படாத ஆள், இதெல்லாம் பேசக்கூடாது. தாவீது வந்து பேசுவான் கோலியாத்தை பார்த்து, என்ன சொல்லுவான்? அப்போ அன்னைக்கு சட்டம், இவன் விருத்த சேதனம் இல்லாதவன். ஆனா இப்ப என்ன பேசணும்? இப்ப அப்படி பேசக்கூடாது. இப்ப எப்படி பேசணும்? வாங்க, உங்களை இயேசு நேசிக்கிறார். அல்லேலூயா. இதுதான் காருண்யம். இந்த காருண்யம் வந்தா நம்ம எல்லாம் என்ன ஆயிடுவோம்? பெரிய ஆளா ஆயிடுவோம். அப்ப சபைக்குள்ளே நமக்குள்ளே என்னதான் முதல்ல வரணும்? தேவ அன்பு. கடைசியா என்ன வரணும்? தேவ அன்பு. 1 2 3 10 வரைக்கும் என்ன வரணும்? தேவ அன்பு. எல்லாமே தேவ அன்பு தான். இதை மட்டும் வேகமாய் தியானிக்கும் போது உங்களுக்கு புரியும் பாருங்க. அவர் தொடர்ந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு ஒரு சமாரியன் வந்தான். 33ஆம் வசனம் பாருங்க. பிரயாணமாய் வருகையில் அவன் பிரயாணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவனை கண்டு, யாரை கண்டு சொல்லுங்க? காயப்பட்டவனை கண்டு. நீங்கள் நானும் என்ன செய்வோம்? ஒருவர் காயப்பட்டிருக்காங்க, நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? சே, என்ன இப்படி நடந்துருச்சு போ, சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். தேவ அன்பு அப்படி செய்யாது. நல்லா கவனிங்க. இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரும் ரத்தம் வரல, ஒரு அடியும் படலை. ஆனா என்ன இருக்கு தெரியுமா? நிறைய பேர்கிட்ட காயம் இருக்கு. நிறைய பேர்கிட்ட என்ன இருக்கு? காயம் இருக்கு. இப்ப நம்ம வேலையே என்னன்னா, அன்பு கூர்ந்து இந்த காயத்தெல்லாம் சரி பண்றதுதான் வேலையே. சபையினுடைய வேலையே அதான். உங்க ஏரியாவில், உங்க வீட்டு பக்கத்துல, உங்க தெருவில் நிறைய பேர் எதுல இருக்காங்க? காயத்துல இருக்காங்க. ரத்தம்லாம் தெரியாது, அடிபட்டதே தெரியாது. ஆனா அங்க பெரிய என்ன இருக்கு? காயம் இருக்கு. இயேசுவை பற்றி, இயேசுவின் அன்பை சொல்லுதல் என்பதே என்னன்னா காயம் கட்டுதல். இப்ப நல்லா கவனிங்க. இந்த மனுஷன் என்ன செய்யறானா பாருங்க. அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி. இப்ப எண்ணெய் யாருது? அவன் பயன்பாட்டுக்கு உள்ளது. திராட்சரசம் யாருது? அவன் பயன்பாட்டுக்கு உள்ளது. தாம் பயன்பாட்டுக்கு இருக்கிறத எடுத்து யாருக்கு கொடுக்குறாங்க? இப்போ அடுத்து பாருங்க, சொல்லியிருக்கு பாருங்க, காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் சொந்த காரு. உங்க காரு உங்களுக்கு மட்டும் இல்ல. சில நேரம் அடுத்தவங்கள அந்த காரில் என்ன செஞ்சுட்டு வரணும் சர்ச்சைக்கு? ஆமாம், வீட்டில் அப்படியே ஷோகேஸ் மாதிரி நிப்பாட்டி வைக்கக்கூடாது. யாராவது வரேன்னு சொன்னாங்கன்னா உடனே அவங்க வீட்டு வாசலில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே போய் நிப்பாட்டி, பிரதர் சிஸ்டர் வாங்க, இன்னைக்கு உங்களை நான் எங்கே கூப்பிட்டு போகிறேன்? சர்ச்சைக்கு கூப்பிட்டு போகிறேன். பெட்ரோல் எப்படி போடுறது? உடனே ஆண்டவர் சொல்லுவார், ஓ இப்படியெல்லாம் கணக்கு பார்க்க, அப்போ நானும் ஒரு நேரம் கணக்கு பார்க்கன்றுவேன். புரியுதா இல்லையாங்க? தேவ அன்புங்கிறது அதுதான். உங்கள் பெட்ரோல் 10 லிட்டர் செலவானாலும் பரவாயில்ல, உங்கள் கார் எவ்வளோ தேய்மானம் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா அது எதுக்கு பயன்படுது? ஒருவருடைய காயத்தை கட்ட. அல்லேலூயா. இந்த காருண்யம்ங்கிறதுனுடைய வெளிப்பாடு இதுதான். இயேசு நம் மீது இப்படி ஒரு வெளிப்பாடு, இப்படி ஒரு காருண்யம் பட்டதுனால தான் நீங்களும் நானும் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது இப்படி தான் பார்த்தார். நம்ம பாவத்திலேயும் பிரச்சனையிலையும் குழப்பத்திலையும் பிசாசின் பிடியிலும் குற்றுயிராய் பிரச்சனைக்குள்ளேயும் கிடக்கிறோம். நம்மளை பார்த்து அவர் விலகி போகாமல் நம்மளை பார்த்து அவர் என்ன செய்யறாராம்? அவர் இரக்கம் பாராட்டி மனதுருகி கிட்ட வந்து காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போயினா என்ன அர்த்தம்? சேஃப்டி பிளேஸ். இப்போ நீங்கள் பார்க்குற உங்கள் தெருவில், உங்கள் ஊரில், உங்கள் இடத்துல நீங்கள் பார்க்குற யாராவது மன காயத்தில் இருந்தால் அவர்களுக்கு உடனே நீங்கள் அங்கேயே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிவிட்டு அடுத்த நேரம் எங்கே கூப்பிட்டு வரணும்? சபைக்கு கூட்டிட்டு வரணும். அதுதான் அந்த அனுபவம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை அழகா சொல்லி, நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரம் முழுசையும் வாசிங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும். அவர் சொல்கிற விஷயம் கவனிங்க. அவனை பராமரித்தான். 35ஆம் வசனம் பாருங்க. மறுநாளிலே தான் புறப்படும் போது, அப்போ ஒரு நாள் அங்கே என்ன பண்ணிட்டாப்ல சொல்லுங்க. இந்த பிளான் பிரயாணப்பட ஆரம்பிக்கும் போது அவன்கிட்ட இல்லை. சமாரியனுடைய பிரயாணத்தில் இடையில ஒருத்தனுக்கு உதவி செய்ய போகிறோன்னு தெரியாது, ஒரு இடத்துல தங்க போகிறோன்னு தெரியாது, நம்ம எண்ணெய் திராட்சரசத்தெல்லாம் கொடுக்க போகிறோம், நம்ம பணத்தெல்லாம் செலவழிக்க போகிறோம், இதெல்லாம் எதுவுமே என்ன செய்யாது? தெரியாது. அல்லேலூயா. அப்படி தெரியாமல் இருந்து உன்னை செய்கிறது பேர் தான் தேவ அன்பு. அல்லேலூயா. இப்படி ஒரு வேலை செய்ய முடியாத அளவுக்கு குறையே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி வந்தா இன்னும் தேவ அன்பு உள்ள நிறையல. அல்லேலூயா. பிசாசின் தந்திரம் நம்மளை வழிவிலகத்தான் செய்யுமே ஒழிய செயல்படவே
செய்யாது. இவன் உடனே என்ன செய்யறான் பாருங்க, ஒரு நாள் தங்கி மறுநாளிலே 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை என்ன செய்து கொள். இப்ப யாரை சொல்றானோ அவனுக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லை. ஊழியம் என்பது சம்பந்தமே இல்லாம செய்யறது பேர் தான் ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரின் பொருட்டு வந்திருக்கிறோம். இங்க யாரும் எனக்கு சொந்தக்காரங்க கிடையாது. ஆனா கிறிஸ்துவின் பொருட்டு சொந்தக்காரங்களை விட நீங்க தான் முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் அன்பிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். சொந்தக்கார அன்பு எப்படினாலும் இணையும். ஆனால் இந்த அன்பு இணையுது பார்த்தீங்களா? இது அப்படியே 100, அது 500, இது 5000 அப்படியே மாறுதுன்னா இந்த அன்பு இங்கே வெளிப்பட தான் என்ன செய்யுங்க, கூட்டம் பெருகும். அல்லேலூயா. அப்ப சபைக்கு வருகிற நம்ம எல்லாரும், சபையில இருக்கிற நாங்களும், நம்ம எல்லாரும் சேர்ந்து எதை தான் ரொம்ப வெளிப்படுத்தணும்? அந்த அன்பை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் அவருடைய காருண்யம் உங்கள் மூலமாய் பிறருக்கு என்ன செய்யும்? உண்டாகும். தொடர்ந்து அவர் செய்த காரியத்தை பாருங்கள். அவன் சொன்ன காரியம், 2 பணத்தை எடுத்து அவன் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள் அப்படி சொல்லிட்டு உன்னை சொல்றாரு பாருங்க, அதிகமாய் ஏதாயிலும் இவனுக்கு செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு. இந்த அடிப்பட்டவனுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒரு சம்பந்தம் கிடையாது. அப்படி செய்யறது பேர் தான் சுவிசேஷ ஊழியம். அப்படி செய்யறது பேர் தான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி செய்ய ஆயத்தமா இருக்கீங்க? ஐயோ பாஸ்டர், நீங்க சொல்றத பார்த்தா அடிக்கடி எனக்கு செலவு வரும் போல தெரியுது, அடிக்கடி என் நேரமெல்லாம் போயிரும் போல தெரியுது. இதை நீங்க செஞ்சு பாருங்க, அப்புறம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். நம்ம இதெல்லாம் செய்யாதனால சுவாபம், தேவ சுவாபமே என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. அங்கே கிடந்தவனை அவர் காப்பாற்றினது போலதான் நம்மையும் ஒரு நாளிலே கர்த்தர் இதே போலவே சிலுவையிலே நமக்காக அவர் பாடுபட்டார். அல்லேலூயா. தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். தான் தேவனுடைய குமாரன் என்பதை இருந்தாலும் அவரை தாழ்த்தி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்படுவதற்கு அவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? நமக்காக. அந்த உதாரணத்தை தான் அங்கே சொல்கிறாரு. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுவதும் வாசித்தால் உங்களுக்கு நன்கு புரியும். அவர் சொல்லுகிறார், ஒருவன் அப்படி இருந்த பொழுது நான் அவனுக்காக அவன் கிட்ட போய் மனதுருகி அவனுக்காக அவனுடைய காயங்களை கட்டி அவனை காப்பாற்றி அவனுக்கு திரும்பவும் என்ன செலவு உண்டோ அதை செய்து திரும்ப நல்லா ஆகிறதுக்கு ஏதுவாய் அவனை மாற்றி, அது வரைக்கும் தான் உதவி. அப்புறம் அவங்கள பார்த்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. சபையில் எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், இப்படி ஒரு காயத்தில் இந்த குடும்பம் இருந்துச்சு, நான் போய் காப்பாற்றி சபைக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அப்படி யாராவது சொல்கிறவங்க இருக்கீங்களா? யாரையாவது பார்த்து சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் ஒருத்தர் எழும்பி, நான் இப்படி ஒரு காயத்தில் கிடந்தேன், இந்த சகோதரி, இந்த சகோதரன், இந்த நபர் தான் வந்து என்னைய இப்படி இது மாதிரியே தான் காப்பாற்றி என்னைய கர்த்தர்கிட்ட கொண்டு வந்தாங்க, அப்படி சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 பேர் கை தூக்குறாங்க, நன்றி. அப்போ ஏதோ ஒரு நாளில் ஒரு காயத்தில் கிடக்கும்போது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? உதவி செய்திருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் அப்படி செய்ய போகிறீர்கள்? நீங்கள் அப்படி செய்ய ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கும் செய்ய ஆயத்தமாய் இருப்பார். ஒரு இரக்கம் இல்லை, ஒரு இது இல்லை, எல்லாம் என்னது, எல்லாம் எனக்கு, நானே தான் எனக்காக தான் வச்சுக்குவேன், எல்லாத்தையும் நானே தான் பயன்படுத்துவேன், எல்லாம் என்னது அப்படின்னீங்கன்னா ஒரு நாளும் ஆசீர்வாதம் பெருகாது. இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யுமா? ஊறும். கொஞ்சம் அப்பப்போ எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கும் என்ன செய்யணும்? கொஞ்சம் கொடுக்கணும், விதைக்கணும், செயல்படணும். ஏழை எளியவர்களை போஷிக்க வேண்டும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாதிருந்தால் அது என்னதான்? பாவம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய இந்த இரக்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேனா? அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தன் அனுபவத்தில் சொல்லுகிறார், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி, உம்முடைய காருண்யம் என்ன செய்கிறது? அந்த காருண்யத்தின் செயல் தான் லூக்கா 10 நம்ம வாசித்த செயல். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த காருண்யத்தை நாமும் வெளிப்படுத்துவோம். தேவனுடைய காருண்யத்தினால் நிறைவோம். அந்த அன்பு நமக்குள் பூரணமாகட்டும். பிறருக்கு அந்த அன்பை பகிர்வோம். கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுவோம். God bless you.